ஆரம்பிக்கலாங்களா? ஓகே ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? கார்த்திக். வசந்த். எவ்வளவு நாளா இருக்கீங்க யூகேல? 6 மாசமா 5 to 6 months 5 ஆயிடுச்சு. to 6 months. ஓகே, அப்ப நான் எலிஜிபிள் டு திஸ் வீடியோ. என்ன சொல்றான் பாருங்க. கம்பி ஏன்னா வந்து நான் நிறைய நியூ மெம்பர்ஸ் பார்த்தேன். அவங்க கேட்ட உடனே யூகே எப்படி இருக்குன்னு கேட்டா ஆஹா ஓஹோன்னு கொண்டாடு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஆஹா ஓஹோன்னு கொண்டாடினாங்க. சரி, நான் அவங்கள ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு பாக்குறேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஹவ் இஸ் யூகே? யூகே நல்லா தான் இருக்கு. பட் பார்ட் டைம்ஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு ஜாக்கெட் வேணுமா? பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். வெதர் திடீர்னு மழை பெய்யுது. சூரியன் பரவாயில்ல, அதான் சூரியன் பார்த்து ஹெல்த் தான் ப்ரோ ரொம்ப பாதிக்குது. சிம்பிளா ஒரு ரோட்ல சொன்னா ஃபர்ஸ்ட் வரவும் நல்லா இருந்துச்சு. இப்போ போக போக கொஞ்சம் டிசாஸ்டரா இருக்கு. அது வந்து பிகாஸ் ஆஃப் பார்ட் டைம் தான். ஏன்னா இப்போ பார்ட் டைம் இருந்தால் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் காசு எதுவும் கொடுத்தா இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வேறு எக்ஸ்பென்சஸும் இருக்கும். இதெல்லாம் எக்ஸாம் எழுதுவாங்க, வேறு அதுக்கெலாம் அப்ளிகேஷன் போட்டுருக்கு. அதுக்கெல்லாமே ஒரு ஸ்டேபிளான ஒரு பார்ட் டைம் இருந்தால் மட்டும்தான் மேனேஜ். இப்போ எங்களுக்குலாம் ஒரு ஷிஃப்ட் தான் கிடைக்குது. ஸோ எங்கள் ரெண்டே 450 which is basic. அதுக்கே நாங்கள் 4 ஷிஃப்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் we have to save some money for food, அக்கேஷ்னலாக வெளில போகிறது. ஸோ have to sacrifice that. ஸ்டார்டிங்கில் அப்படி இல்லை, பட் இப்போது ஃபியூ மந்த்ஸ் ஜான்லேருந்து கொஞ்சம் சொல்ல போனால் நாங்கள் கொஞ்சம் லக்கி. ஐ மீன் நாங்கள் வந்த புதுசுல ஒரு 1 monthல ஜாப் கிடைச்சிச்சு. பட் இப்போ ஜாயின் டேக் வந்த ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள். நாங்களே நிறைய பேர் எடுத்து லக்கி காட் இன்டு இட். பட் இப்போ அந்த ஷிஃப்ட் கொஞ்சம் ஸ்டேபிளாக கிடைக்கிறதில்ல. பட் அது யார் ஃபால்ட்டுமே கிடையாது. நாங்கள் திருப்பி பார்ட் டைம் தேர்னாலே ஸ்டார்ட் பண்ணி ஸ்க்ராட்ச் எல்லாம் கேஷ் நல்லா இருக்குது. கேஷ் சேஃப் இல்லை இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு. நிறைய இமிகிரேஷன் எல்லாமே செக்கிங் ரைடு எல்லாம் போகிறதுனால ஸோ அது கொஞ்சம் பயமாக மணிக்காக பார்த்துட்டு ஸ்டடீஸையும் விட முடியாது. ஓகே, ஸோ இது வந்து யூடியூப்காக ஒரு வீடியோ. இப்போ யூடியூப் இனிமேல் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். நார்மலி வந்து யூகே அப்படின்னாலே ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் லைஃப் இப்படி இருக்குது, லைஃப் இன் அப்ராட் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக காமிச்சிட்டு இருப்பாங்க. நான் நார்மலி ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் அதர் ஸ்டேட்ஸ் அதெல்லாமே தான் பார்க்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணணும், நிறைய பேருக்கு தெரியாதது எதெல்லாம் அப்படின்றது தான். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன? My name is Sindhuja. ஓகே, ஸோ இங்கே வந்து எவ்வளோ நாளாக யூகேல இருக்கீங்க? நான் ஆக்சுவலி ரொம்ப நாள் இல்லை. நான் இப்போ தான் டிசம்பர் 26 அந்த ஜனவரி இன்டேக். ஐம் ஸ்டூடெண்ட் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் லெஸ்டர். மாஸ்டர்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கேன். ஸோ இன்னும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. கூச்சமாக இருக்குது. ஹாய், நான் வந்து 1 month ஆச்சு. நான் யூனிவர்சிட்டி ஆஃப் லெஸ்டர் தான். இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் எம்எஸ்சி படிச்சிருக்கேன். யூகே வந்து கம்பேர் டு சென்னை வந்து நான் சென்னையிலேருந்து வரேன். ஸோ கம்பேர் டு சென்னை இது ஃபார் பெட்டர். எங்கே இருந்தாலும் லைக் வாக் பண்ணி நம்ம போகலாம். பட் ஈவன் தோ சன் இருந்தாலும் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கோல்டு ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ பயங்கர டெம்பரேச்சர் இருக்குது. அண்ட் தென் சிட்டி வந்து க்ளீனாக இருக்குது. நம்ம ரொம்ப ஸ்வெட் ஆக மாட்டோம். நான் சென்னையில் இருக்கும்போதுலாம் வந்து கூகுள் மேப் போட்டு நடந்து போனதே கிடையாது. இங்கெல்லாம் வந்து நான் எங்கே போகிறதுனாலும் நான் இங்கே எங்கே போனாலும் லைக் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வாக் பண்ணி நேச்சரை இது பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே சீனரி ஃபோட்டோஸு அதெல்லாம் போய் அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டுருப்பேன். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. ஹாய். ஹலோ அண்ணா. வாட்ஸ் யுவர் நேம்? ஷீபா. ஷீபா. ஓகே, நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்களா ஸ்டூடெண்டா? நான் ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்றீங்க. எவ்வளவு நாளா யூகேல இருக்க? அது 6 month முடிஞ்சிருக்கு. 6 month முடிஞ்சிருக்கு. ஓகே, எப்படி இருக்கு யூகே லைஃப்? சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. வந்துட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான். எந்த ஊரு? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. ஓகே, சோ இப்போ வந்து ஓகே பாண்டிச்சேரி அப்படின்னு மோர் ஓவர் அது வந்து சென்னை இல்ல அவுட் ஆஃப் சிட்டி வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, வில்லேஜ் மாதிரியா இல்ல சிட்டியா, ப்ராப்பர் சிட்டியா? ஊரை பத்தி கேட்டுட்டு நல்லா இருக்கும் பாண்டிச்சேரி. சரி, நல்லா இருக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா யூடியூப்ல வந்து நார்மலாக யூடியூப் ஓப்பன் பண்ணாலே வந்து விளாக் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சூப்பராக இருக்கு இல்லை யூகேவோ ஏதோ ஒரு ஊரோ ரொம்ப பாசிட்டிவா பயங்கரமா நம்ம ஆசையெல்லாம் தூண்டி நம்மள அப்படியே பறந்து இங்கே உழற மாதிரி ஒரு வீடியோ தான் காமிப்பாங்க. பட் இன்னொரு ஷேடு இருக்கு, எல்லா இடத்துலையும் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து கான்செப்ட். பவித்ரா. ஆகாஷ். ஓகே, எவ்வளவு நாளா யூகேல இருக்க? 1.5 வருஷமா. 4 months. 4 months. ஓகே, நீங்க ரெண்டு பேர் கப்பிள்ஸ்ல? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஓகே, ஹவ் இஸ் யூகே? Okay.
எல்லாரும் வந்து ஃபாரின் வரதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்போ நம்ம போக போறோம் அப்படின்னும் போது நம்ம சினிமால பார்த்தது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது, நம்ம நிறைய விஷயம் பார்த்து காதுல கேட்குற விஷயம் அப்படின்னும் போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ரொம்ப பெருசா தான் நம்ம எல்லாமே பார்த்தது. இங்க வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆனா ரியாலிட்டி அப்படின்னும் போது ரொம்ப டிஃபர் ஆகுது. ஸோ அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி அப்படின்னா என்ன? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் வந்து 4 months கிட்ட ஆகுது. எனக்கு இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் இங்கே நான் அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது. ஒரு இனிஷியல் ஸ்க்ரீனிங் கூட பாஸ் ஆக மாட்டேங்குது. இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனாலையா என்னன்றது தெரியல. இப்போதைக்கு ஜாப் அது பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டம். உனக்கு ஜாப் இருக்கு எனக்கு அப்படின்னும் job போது இருக்கு. ஸோ வேற என்னவா இருக்கும்? வேற நான் இனிஷியலாக இந்த கிளைமேட் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து வீடு, அப்புறம் நம்ம வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் Cost- லிவிங் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹை. பட் ஒரு டீசென்ட் ஜாப்ல இருந்தால் மேனேஜபிள் தான். ஆனால் இதுதான் அந்த என்ன நம்ம கேரண்டர் அந்த மாதிரி வீடு ஃபைன் பண்ணும்போது ஒரு ஸ்டார்டிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். மற்றபடி அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம ஊர்லலாம் ஒன்று உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு போய் பார்த்துடலாம். இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அதுக்கு 1 week 2 week ஆகுது. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் அதை ரெஜிஸ்டர் பண்ணவே ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அதான் நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் தான் அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒர்க்குக்கு நடுவில் ஏதாவது பிரேக் எடுத்துட்டு தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கூட பண்ணணும். எல்லாமே நம்ம டைமிங்லேயே இருக்கும் இங்கே. அது இன்னொரு ஒரு பெரிய நம்ம நினைச்ச டைமுக்கு நம்ம எமர்ஜென்சினா நினைச்ச ஓட முடியாது. ஒரு வீக்கெண்டு ஒரு இது எதுவுமே இல்லை. லைக் அவங்களும் வீக்கெண்ட் ஆஃப் போயிடுவாங்க. ஸோ அதுன்னு இல்லை, கடை எல்லாமே அப்படிதான். லைக் நம்ம ஆஃப் 5 பண்ணால் அவங்களும் மணிக்கெல்லாம் ஆஃப். மூடிடுவாங்க. அவங்களும் நம்ம மூட்டு ஒர்க் போயிடுவாங்க. முடிச்சுட்டு ஒர்க் எப்போ முடிச்சு போய் வெளில பார்க்கலாம். போனால் எல்லா கடையும் மூடிடும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஹாய் ப்ரோ, உங்க பேர் என்ன? தர்ஷன். தர்ஷன். ஓகே, எங்க இருக்கீங்க? நேட்டிவ் பிளேஸ் வந்து நாமக்கல். ஓகே. ஸோ இங்க யூகே வந்து எவ்வளவு நாள் ஆகுது? நான் 1.5 month ஆகும். 1.5 month ஆகுது. ஸோ எப்படி இருக்கு யூகே? ஓகே, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஓகே. அக்காமடேஷன் பார்ட் டைம் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அக்காமடேஷன் வந்து இப்போ நம்ம வர மாதிரி இருந்தால் நம்ம ஒரு 3 months ஒரு 4 months பிஃபோராக நம்ம புக் பண்ணுற மாதிரி தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் லாஸ்ட் டைமில் தான் நான் அக்காமடேஷன் ஆக்சுவலி பார்த்தேன் நான். ஸோ எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் சப்போஸ் இப்போ இங்கே யூகே வர்றவங்களுக்கு வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி நீங்கள் அக்காமடேஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. பட் ஆனால் பார்ட் டைம் கொஞ்சம் சிட்டியை பொறுத்து. இப்போ நீங்கள் சொல்ல லெஸ்டர்னால் கொஞ்சம் ஜாப் கிடைக்கிறது காம்ப்ளிகேட் தான். பட் அவுட் கண்ட்ரி சைடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்தியன் ஸ்டோர் இருந்தால் உங்களுக்கு கிடச்சிரும். பட்டு கொஞ்சம் அதான் என்ஐ ஜாப்ஸு இங்கே ரொம்ப கஷ்டம் தான் லெஸ்டர். வரவங்க எல்லாம் ஜாப் இந்த தங்குறது ரொம்ப ஈஸின்னு நினைச்சு அப்படி வந்துடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு அது பெரிய கஷ்டமா இருக்கு இங்க வரும்போது. ஏன்னா மெயின் அதுதான், வரும்போது ஃபர்ஸ்ட் அக்காமடேஷன் இருக்கணும், சர்வே பண்றதுக்கு ஜாப் இருக்கணும். ஸோ அதுவே இல்லைன்னும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் கஷ்டம். ஓகே. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஊருக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணோம்னா இங்கே வந்து பாருங்க அது கஷ்டம் என்னன்னு தெரியும். நம்ம வில்லேஜை விட மோசமாக இருக்கு இங்கே. ஸ்டூடெண்ட்ஸாக வரீங்கன்னா மைண்டை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர்டாக வச்சுட்டு வரணும். அங்கே வந்தால் தான் நமக்கு ரியாலிட்டிங்கிறது ஆமா. புரியும்.